முதலமைச்சர் வந்தாருங்களாமா மயிலாடுதுறையில. கொந்தளிச்சிருக்காங்க. மயிலாடுதுறை ஒவ்வொருத்தர் வீட்லயும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. என் வீட்டுக்கு தண்ணி வசதி கேட்டு கோரிக்கை வச்சு தண்ணி குழாய் உடைஞ்சு கிடக்கு அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்றதுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அவர் வரும்போது என்னமோ எல்லாம் நின்னு குதிச்சிருக்காங்க, நிக்காம குதிச்சிருக்காங்க. அப்படியே ரோடெல்லாம் சுத்தம் பண்ணி அவர் வர வழியில அவருக்கு மட்டும் தான் கால் இருக்கு, தங்கத்துல இருக்கா? ஏன்னா நமக்கு என்ன அறுவை குச்சியில கட்டிருக்கு காலு. எல்லாரும் மனிதரா மதிங்க. உயரத்துல இருக்கிறவங்க வசதியா இருக்கிறவங்க தான் மரியாதை கொடுக்கணும். தாழ்த்தப்பட்டவங்க ஏழையா உள்ளவங்க எல்லாம் சும்மா நினைக்காதீங்க. அந்த தாழ்த்தப்பட்டவங்களாலையும் அந்த ஏழையாலையும் அந்த கூலி வேலை செய்யறவங்களாலையும் அந்த விவசாயிகளாலையும் தான் இங்க ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சினிமா நடிகர்களும் ஒவ்வொன்றும் உருவாது. நான் குறை சொல்லல, திறமையா இருங்க, நாட்டை பாதுகாத்து வச்சுக்கோங்க, நல்ல விஷயம் தான். அவங்க வரும்போது மட்டும் ஆடுறீங்களே, அவங்க இல்லாதப்ப நீங்க ஆடக்கூடாதா? அவங்க இல்லாதப்ப மக்கள் நடமாடலையா? அந்த மக்கள் தான் ஒருத்தரையும் ஓட்டு போட்டு உருவாக்குறாங்க. அந்த ஓட்டு போட்டு மட்டும் அப்படியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓட்டு போட்டா இந்த கட்சியில இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம். எதிர்கட்சியில எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம். ஜெயிச்ச உடனே அந்த ஒரு வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மல்லாக்கப்படுத்துறாங்க. அது எத்தனை ஆண்டு காலம் மக்கள் இலக்கிய இதை கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை கொடுப்பாங்கன்னு மக்களோட ஏமாறல. அவங்களுடைய இந்த இயலாமை நினைச்சு வேதனையா இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அவங்க கொடுக்குறன்ற பொருள் எல்லாம் இல்லாம இருக்கு. நீங்க கொடுத்தாலும் அது ரொம்ப நாளைக்கு வருது, கொஞ்ச நாளைக்கு தான் வருது. அதுக்கப்புறம் 1000 ரிப்பேர். அது நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஒரு முதலமைச்சர் வராருன்னா வரும்போது நீங்க காட்டுற அந்த ஆர்வத்தை மத்த நேரத்திலையும் காட்டுங்க. ஏன்னா சராசரி மக்களால தான் எல்லாரும் உருவாகுறாங்க. எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் இருக்கிறதா மத்தவங்களுக்கும் இருக்கு.